Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருந்தாங்க. கடந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கரெக்டாக இந்த 3ஆவது நாள் இந்த புதன்கிழமை சரியாக 8:30க்கு இப்போ பார்த்திங்கன்னா 15/10/2025 அன்றைக்கி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆன்சர் கீயும் கொடுத்து அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பிக்கு. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாமுக்கான ரிலேட்டட் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனை ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே பிஜிடிஆர்பி எழுதின இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தோஸ் ஹூ ஆர் அப்ளைட் ஃபார் தட் எக்ஸாமினேஷன் மொத்த டீட்டெயிலும் யாராருக்கெல்லாம் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரிகை செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதுகலை ஆசிரியர் பயிற்று நிலை 1 கணினி பயிற்றுனர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 போட்டித் தேர்வுக்கான மொத்தம் வந்து 809 மையங்களில் பார்த்திங்கன்னா 14 பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. ஸோ 809 மையங்களில் 14 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் நடத்தியிருக்காங்க. மொத்தமாக இந்த எக்ஸாம் இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. இத்தேர்வில் பார்த்திங்கன்னா 2,20,412 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். அதற்கான உத்தேச விடை குறிப்பு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மற்றும் அதனால் விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனை தெரிவிக்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூஆர்எல் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் உங்களுக்கு வெளியிட கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் விரும்பும் தேர்வர்கள் 15/10/2025 இன்னைக்கு அக்டோபர் 15லேருந்து அக்டோபர் 26 பிற்பகல் 5:30 மணி வரை உரிய ஆட்சேபனை பதிவிடல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆன்சர் கீழே இது இருக்கிறது வந்து நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க, இல்லை இதோட ஆன்சர் கீ இது இல்லை அப்படின்னா இதற்கான சரியான ஆவணங்கள், சான்றிதழ்கள் இல்லை அதுக்கான இதுங்க வந்து பிடிஎஃப் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவ்வாறு பிற வழியில், அதாவது நீங்கள் தபால் மூலமாகவோ இல்லை பிற வழி மூலமாகவோ நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது இதன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது ஆதாரம்னு கொடுத்தாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் புக் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்தது இந்த கைடு, நோட்ஸு இது மாதிரியான ஆதாரங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். ஸோ அஃபிஷியலாக ஐஎஸ்பிஎன் புக்லையோ இந்த மாதிரி உள்ளது மட்டும்தான் நாங்கள் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாடம் வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன் மூலமாக தான் இது சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கான ஆன்சர் கீக்கான எல்லா இதுக்கும் வந்து உங்களுக்கு இதை எப்படி கொடுப்பாங்கன்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறத அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் உள்ளே நீங்கள் வியூ பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுக்கு நீங்கள் உள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் இது லிங்க்கில் இந்த லிங்க்கை நான் இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்லேயே போடுறேன் பாருங்கள். அப்ஜெக்ஷன் கிளிக் ஹியர் டு அக்சஸ் த லிங்க் ஃபார் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணது போக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் உங்கள் பிஜிடிஆர்பிக்கு ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வச்சுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஹால் டிக்கெட் எடுக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருப்பீங்க. அதேமாதிரி போட்டிங்கன்னா உள்ள டென்டேட்டிவாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோட இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அப்போ ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரில் கீழே வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட நம்பரை கொஷின் நம்பரை கரெக்டாக கிளிக் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கரெக்டாக சொல்லணும். அப்ஜெக்ஷன் டைப் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அப்ஜெக்ஷன் டைப் அப்படிங்கிற ஃபீல்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன கொஷினை நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர் கீயே டேரெக்டாக எப்படி பார்க்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு சென்ட் ஆகும். அப்ளிகேண்ட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி நான் அதை வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் ரெக்வயர் ரைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அப்படி நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அதிகபட்ச அடுத்த ப்ரொசீஜரை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1ஆகவே அடுத்தடுத்தது நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்க வேண்டிய டெலிட்டட் மோடிஃபைடு இல்லை ஏதாவது ஒரு மீனிங் இருக்குன்னா அதையும் இதில் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1ஆக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுமோ 1 by 1 நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொடுத்த தேர்தலே வந்து எனக்கு தேர்வு சரியான தேர்வாக இருக்கிறதா இல்லை எனக்கு தெரியல நான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்களோட தேர்வை நீங்கள் மாற்றுறது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ப்ரூஃப் வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃபுங்கிறது மஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரூஃபை நீங்கள் அதில் கொடுக்கல, நீங்கள் சரியான ப்ரூஃபை கொடுக்கல இல்லை அது அந்த ஃபைலை நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா அது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்டட் அப்ஜெக்ஷன் ஒன்றா இது வந்து ஒரு கொஷினுக்கு இல்லைங்க, மொத்தம் நீங்கள் அட்டன் பண்ண 180 கொஸ்டினுக்கும் இதே தான். 150 கொஸ்டின் தமிழுக்கானது. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து புது அப்ஜெக்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு சமயம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் 11 கொஷின் கொடுத்த பிறகு நியூ அப்ஜெக்ஷன் வந்து திருப்பியும் அதே சேம் கொஷினுக்கும் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஒவ்வொன்றையும் நீங்கள் ரொம்ப பார்த்து செய்யணும். பிடிஎஃபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஆட் பண்ணி இதை வச்சுருங்க. நியூ அப்ஜெக்ஷன் கேனாட் பி ஆடட் ஃபார் த சேம் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்டல் ப்ரூஃபு அண்ட் ஃபெயிலிங் டு அப்லோட் த ப்ரூஃப் ஒரு அப்ஜெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதை நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலைனாலும் உங்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரத்தில் ஒரே கொஷினுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இல்லை இது நான் வேறு எது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணாமல் நீங்கள் ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு போனாலும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ பிரிண்ட் அவுட் அந்த பேஜை வந்து நீங்கள் ப்ராப்பராக ரைட் கிளிக்கில் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெகுலேஷன்லாம் கீழே போட்டதுக்கப்புறம் நான் இந்த இப்பக்கத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் படித்து பார்த்து நன்கு அறிந்து கொண்டேன் என உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ அது இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஐ ஹவ் ரெட், அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி அபைட் பை ஆல் த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உள்ளே போனவுடனே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். மேலே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ப்ராப்பராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபார் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது வித் ஆன்சர் கீ அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 1 கொஸ்டின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஷின் பேப்பரோட என்ன கொஷினுங்கிறதோ அதுக்கான டிக்கும் இதில் டேரெக்டாகவே விழுவும். ஸோ மல்டிபிள் ஒவ்வொரு கொஷினுக்கும் மாஸ்டர் கீக்கான ஆன்சர் வித் கொஷின்ஸ் இதில் கம்பேரிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்றா இப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ஜெக்ஷன் டைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் அப்ஜெக்ஷன் நான் கொடுக்குறேன் இல்லை இதுக்கான இது எனக்கு தெரியும் வேறு எது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே இந்த பிடிஎஃபாக தான் நீங்கள் அனுப்பணும். வேறு எந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் அனுப்பக்கூடாது. ஸோ அந்த சூசன் பண்ண ஃபைலை இது ப்ராப்பராங்கிறத பார்க்குறதுக்கு அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜாக நீங்கள் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்களோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ அதை வந்து எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே அதாவது 1024 கிலோபைட்டுக்குள்ளே
ஒரு எம்பிங்கிறது 1024 KB. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபைல் சோசன் கொடுத்து அதை கிளிக் பண்ணிடலாம். அதே மாதிரி கேண்டிடேட் சப்போர்ட்டிங் புக் எவிடன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அண்ட் புக் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதில் எந்த டைப்புங்கிறது சொல்லணும். அந்த புக்கு எந்த புக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கிறது இதில் கிளிக் பண்ணிவிட்டு புக்கோட பேஜ் நம்பர் அப்படிங்கிறத இங்கே கொடுத்து சென்ட் OTP டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக 1 by 1 நீங்கள் ஒரு கொஷினை கிளிக் பண்ணுறீங்க, அது தவறான விடின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டேரெக்டாக கீழே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைப்பில் சொல்லி அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னங்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஏதாவது புக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அது எந்த புக்கிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸை இங்கே கொடுத்தே ஆகணும். அந்த புக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும், அது கைடாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி புக்கோட பேஜ் நம்பர் இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு தான் OTP கொடுக்கணும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் இது ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு இப்படி இது மாதிரி போகும். இப்போ நீங்கள் பேஜில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 27வது கொஷின், 28, 29, 30, 31 இப்படி வரிசையாக ஒவ்வொரு கொஷினாக போகும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, புக் எவிடன்ஸு, புக் நம்பர் குமார் அந்த இதுக்கு கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அக்செப்ட் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் ஆன்சருக்கு கிளிக் பண்ணால் டேரெக்டாகவே நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஜ் வைஸில் இதை டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். எக்ஸாம் எழுதி 2 நாள் தான் முழுசாக முடிஞ்சிருக்கு. 3வது நாளே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சீக்கிரமாக வந்து ஆன்சர் கீ எல்லாம் அதை முடித்து டேரெக்டாக இதுக்குன்னு நம்ம டாக்குமெண்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி இதை சீக்கிரமாகவே ஆன்சர் கீ கொடுத்து அவங்களுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 25 தேதிக்கு அப்புறம் மாலை 5 மணிக்கு மேலே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண முடியாது. அந்த தேதிக்குள்ளே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறவங்களாம் பண்ணி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை இவங்க இதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு CV வைக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை நபர் யாருங்கிறது அவங்களுக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஊர் என்னங்கிறது அடுத்தது வந்து கவுன்சிலிங்கில் நடைபெறும். இது மாதிரி தான் ஒரு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தனியாக வழங்கப்படும். அதை வழங்கிட்டு நீங்கள் அந்த கல்லூரி இந்த ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் CSP எஜுகேஷன் ஹப் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்குள்ள லிங்க்கு கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து PGTRB இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த நெட் எக்ஸாமினேஷன் செட் எக்ஸாமினேஷனுக்கெலாம் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் TRBக்கு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கான லிஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம தனியாக நம்ம ஒரு ஆப்பும் வச்சுருக்கோம். ஆப் மூலமாகவும் நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிறத வீடியோவில் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். நீங்கள் அவ்வளோ பேர் நமக்கு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலாக ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான வெற்றிக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம டைரெக்டாகவே பண்ணுறோம். அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா CSP PGTRB நெட் அண்டு TN செட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம இப்போ கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து PGTRB நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வாட்ஸ்அப் லிங்க்கு. இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா CSP நெட் இங்கிலீஷ் TN செட் இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோக்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் PGTRB இங்கிலீஷ் நெட் செட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் TRB இங்கிலீஷ் கிளாஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க்கும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்கள் கிளாஸ்க்கு டேரெக்டாக உள்ளதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு செட் ஆகி நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். இப்போது CSP எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் PGTRB ஆர்ட்ஸ் TRB அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும்.
இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.